ஹே காய்ஸ், அப்படி இப்படின்னு வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே எங்க கதையெல்லாம் கரெக்டா அப்லோட் ஆகும். நீங்களும் தினமும் கேட்க ரெடி ஆயிடுங்க. லேட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாமா? இது காதல் போதையடா நீ எனக்கு. அத்தியாயம் 12. கல்லூரியில் இன்று காலை வீட்டில் நடந்தவற்றை நினைத்தவாறு யோசனையாக பாடத்தை கவனித்துக் கொண்டிருந்த ரோஹனுக்கு ஏதோ இனம் புரியாத உணர்வு தோன்ற தானாகவே ஏதோ ஒரு உந்துதலில் கண்களை வாசல் நோக்கி திருப்பினான். அங்கு காரிடோரில் தூணில் சாய்ந்தவாறு யூத் பட விஜய் போல பாரு பாரு என்று கைகளை அசைத்து பாவனை செய்து கொண்டிருந்த மாயா அவன் தன்னை பார்த்தவுடன் உற்சாகமாக துள்ளி குதித்தாள். நிஜமாகவே ரோஹனுக்கு அவளை பார்த்தவுடன் தன் பிரச்சனை அத்தனையும் மறந்து போனது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதை விட பெரிய பிரச்சனை தான் இங்கு மாயா ரூபத்தில் நிற்கிறதே என்று நினைத்தானோ என்னவோ. ரோஹனோ அவளை புரியாமல் பார்த்து கண்களால் என்ன என்று கேட்க அவன் செய்கையில் எப்போதும் போல் மயங்கியவள் அவனை காதலாக பார்த்தவாறு நெட்டி முறித்தாள். பேராசிரியர் பார்த்து விடுவாரோ என்ற ஒரு பயம் அவனுக்கு ஒரு புறம் இருந்தாலும் ஒரு பக்கம் அவள் செய்கையில் சிரிப்புதான் வந்தது. தற்செயலாக வாசல் புறம் திரும்பிய பாபியும் மாயாவை பார்த்துவிட்டு திரும்பி ரோஹனை பார்த்தான். மாயா ரோஹனுக்கு நெட்டி முறித்ததை கண்டவுடன் மானசீகமாக தலையில் அடித்து கொண்டு ஐய சரியான லூசு என சலிப்பாக இரு பக்கமும் தலையாட்டி பாடத்தை அவன் கவனிக்க ரோஹன் தான் இவள் செய்யும் அக்கப்போரில் கொஞ்சம் கொஞ்சமாக திணறிக் கொண்டிருந்தான். பேபி, ரோஹன் பேபி, வெளியில வா, இங்க பாரு, வெளியில வா, நான் அந்த பக்கம் நின்னுட்டு இருக்கேன், ஓகேவா என்று மாயா சைகையிலும் வாயை காற்றில் அசைத்தும் ரோஹனை அழைக்க அவனோ அவளை முறைத்து முடியாது போ, அப்புறம் பேசுறேன் என்ற ரீதியில் சைகை செய்தான். அதில் குழந்தை போல் காலை தரையில் அடித்து அவள் அடம் பிடிக்க ரோஹனோ பக்கத்தில் இருந்த சஞ்சயை தான் பாவமாக திரும்பி பார்த்தான். அவனோ பாடத்தை கூட கவனிக்காமல் மேசையிலேயே உறங்கிக் கொண்டிருக்க மீண்டும் எதேர்ச்சையாக மாயாபுரம் திரும்பிய பாபிக்கு அவளின் செயலில் சிரிப்பு முட்டி கொண்டு வந்தது. ரோஹனை திரும்பி அடக்கப்பட்ட சிரிப்புடன் அவன் பார்க்க ரோஹனோ ஏகத்துக்கும் அவனை முறைத்து தள்ளினான். பின்னர் இது சரிப்பட்டு வராது என்று நினைத்தவள் அடாவடியாக உள்ளே வருவது போல் பாவனை செய்ய அவள் அவனுக்குத்தான் தூக்கி வாரி போட்டது. உள்ளே நுழைந்ததும் அங்கு நின்றிருந்த பேராசிரியரிடம் பம்மியவாறு அவள் ஏதோ கிசுகிசுக்க அவரும் ரோஹனை திரும்பி ஒரு பார்வை பார்த்துவிட்டு ரோஹன், உன்கிட்ட பிரின்சிபல் ஏதோ பேசணுமா, யூ மே கோ என்றார் அவர். மாயாவை முறைத்தவாறே எழுந்தவன் அங்கிருந்து வெளியேற பாபியை ஏளனமாக பார்த்து என் செல்லத்தை பார்த்தா சிரிக்கிற, உனக்கு இருக்கு என்று மனதில் நினைத்தவள் மீண்டும் பேராசிரியர் காதில் ஏதோ கிசுகிசித்து விட்டு அங்கிருந்து ஓடியே விட்டாள். பாபியை எரித்து விடுவது போல பார்த்தவர் பாபி, get out from the class, என் கிளாஸ்ல இதெல்லாம் பண்ணக்கூடாது என்று கத்த அந்த சத்தத்தில் சஞ்சய் கூட பதறி எழுந்து விட்டான். இங்கு என்னதான் நடக்கிறது என்ற ரீதியில் சஞ்சய் புரியாமல் அப்பொழுதுதான் பார்க்க பேராசிரியரை புரியாது பார்த்த பாபி பட் why sir என்று பாவம் போல் கேட்டான். அவர் மீண்டும் முறைத்தது மாயாதான் ஏதோ திருகுதாளம் செய்திருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டு விறுவிறுவென வெளியேறிய பாபி அங்கு ரோஹனுடன் நின்று கொண்டிருந்த மாயாவை எரித்து விடுவது போல பார்த்துவிட்டு மெல்ல அங்கிருந்து நகர்ந்து சென்றான். மாயாவோ அவனை எல்லாம் கொஞ்சம் கூட சட்டை செய்யவில்லை. இடுப்பில் கைக்குற்றி அவளை முறைத்த ரோஹன், ஹே எதுக்கு சும்மா அவன் கூட வம்பு பண்ணிட்டு இருக்க, நீ யாரும் இல்லாத நேரத்துல உன்கிட்ட அவன் ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுவ என்று கோபமாக கேட்க, அதில் பேபி அவன் எப்படி அன்னைக்கு ஒன்று அடிக்கலாம், அதான் அவன் பாடத்தை கவனிக்காம போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு மாட்டி விட்டேன். நானா எதுவும் பண்ணலையே, ப்ரொஃபசர் மூலமா தானே பழிவாங்கினேன். அவன் என்ன எதுவும் பண்ண மாட்டான், நீ பயப்படாத, அப்படியே பண்ணாலும் அதை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி சிலுப்பிக் கொண்டாள் அவள். அழைச்ச சரியான சின்ன புள்ளத்தனமா பண்ணிட்டு இருக்கா என்று ஒரு கையால் முகத்தை மூடி தனக்குத்தானே சொல்லிக் கொண்ட ரோஹன், சரி இருக்கட்டும், என்ன எதுக்காக என்று தன் கேள்வியை அவன் கேட்டு முடிக்கவில்லை. அதற்குள் அவனை தரதரவென இழுத்து கொண்டு சென்றாள் மாயா. அவனது வண்டிக்கு அருகில் அழைத்து சென்று சுற்றி முற்றி பார்த்தவள் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு சற்று எம்பி அவன் கன்னத்தில் முத்தத்தை பதிக்க
ரோஹனோ விழி விரித்து பார்த்தான். அவனிடமிருந்து விலகியவள் அவனுடைய கையில் ஒரு சாக்லேட்டை வைத்து, எனக்கே என் பர்த்டே என்று சொல்ல தன்னை சுதாகரித்தவன் வரவழைக்கப்பட்ட புன்னகையுடன், ரியலி ஹாப்பி பர்த்டே மாயா என்றான் அவளுடைய கண்களை நேருக்கு நேராய் பார்த்து. தேங்க்ஸ் தேங்க்ஸ், ஆனா இன்னைக்கு நான் என்ன கேட்டாலும் நீ முடியாதுன்னு சொல்லாம பண்ணணும். பண்ணுவியா? ப்ளீஸ் ப்ளீஸ். மாயா கெஞ்சுவது போல கேட்கவும், ஐயோ அப்படியே முடியாதுன்னா என்ன விட்டுருவா பாரு, பர்த்டே இல்லைனாலும் என்ன செய்யதானே வைப்ப என்று பொறுமியவாறு அவள் என்ன கேட்கப் போகிறாள் என்று அறிந்து பைக்கில் ஏறியவன், எங்க போகணும், என்ன பண்ணணும் என்று சலிப்பாக கேட்டான். அது சரி, பெருசாலாம் ஒன்றும் கேட்க மாட்டேன், எனக்கு உன் பைக் ஓட்ட கத்து தெரியா என்று மாயா கேட்டதில் அவளை திரும்பி சந்தேகமாக பார்த்தவன், என்ன முதல்ல உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா என்று முறைப்போடு கேட்டான். தன் அவனை செல்லமாக அடித்தவள், என்ன ரோஹன், நான் அதெல்லாம் ஸ்கூட்டியை நல்லா ஓட்டுவேன், இது மட்டும்தான் தெரியாதா? ப்ளீஸ் ப்ளீஸ் பேபி, கத்துத்தாயே, எனக்கு இன்னைக்கு இதுதான் வேணும் என்று கெஞ்ச, சரி சரி நிறுத்த, இது என் பைக்கு தான், உடைச்சு தொலைஞ்சாலும் கவலை இல்லை, நானே கத்துத்தரேன், அதுவும் நீ பர்த்டேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான். கடுப்பாக வந்தன ரோஹனின் வார்த்தைகள். ஐயோ, இந்த வேர்ல்ட்லயே ரொம்ப மோசமான லவர் நீதான் பேபி, போ போ என்று உதட்டை சுழித்தவாறு மாயா சொன்னதற்கு, ஐயோ நான் முதல்ல உன் லவ்வரை இல்லடி டெவில், இதை எப்போ இவகிட்ட சொல்ல போறனோ, என்னை வச்சு செய்யறான் என்று மானசீகமாக புலம்பியவாறு வண்டியை உயிர்ப்பித்தவன் பெரிய மைதானம் ஒன்றில் வண்டியை நிறுத்தினான். இங்கதான் எனக்கு கத்து தர போறியா? ஓகே சூப்பரு, இப்போ நான் என்ன பண்ணணும் என்று ஆர்வமாக மாயா கேட்க, அவளை முன்னால் அமர சொன்னவன் அவள் பின்னால் அமர்ந்து சில விடயங்களை சொல்லிக் கொடுத்து, ஓகே இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ண, மெதுவா என்று கட்டளையிட்டான். பைக்கை அவன் சொன்னது போல் உயிர்ப்பித்தவளுக்கு அதனை பேலன்ஸ் செய்வதே போராட்டமாய் இருந்தது. அதை புரிந்து கொண்டவனோ பின்னால் இருந்து அவளை நெருங்கி அமர்ந்து அவள் கன்னத்துடன் தன் கன்னத்தை உரசியவாறு அவளின் கைமேல் தன் கையை வைத்து பேலன்ஸ் செய்ய கற்றுக் கொடுத்தான். இதில் அவன் பால் மயக்கத்தில் இருப்பவளுக்குத்தான் அவஸ்தையாகி போனது. அவன் அதையெல்லாம் உணரவில்லை போலும். கத்துக் கொடுப்பதிலேயே குறியாக அவன் இருக்க, இதில் பைக்கை பேலன்ஸ் செய்கிறேன் பேர் வழி என்று இடுப்பை வேறு அங்குமிங்குமாக அவள் வளைக்க, அவளுடைய இடுப்பையும் கெட்டியாக பிடித்தவன், எதுக்கடி டான்ஸ் பண்ற, ஒரு இடத்துல இரு, இப்படி இடுப்பை வளைக்காத என்று அவள் காது மடலில் தன் இதழ் உரச சொல்ல, அவன் தொடுகையில் மொத்தமாக தன்னிலை இழந்தாள் மாயா. ஒரு கட்டத்திற்கு மேல் முடியாமல் பைக்கில் இருந்து இறங்கி எதுவும் பேசாது கையை பிசைந்து கொண்டு மாயா நிற்க, அவளை புரியாது பார்த்த ரோஹன் பைக்கை நிறுத்திவிட்டு அவளை நெருங்கி, ஹே என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று அவளை உலுக்கினான். அவனின் ஸ்பரிசத்தில் அவளுக்குள் இனம் புரியாத உணர்ச்சிகள் எழ நிமிர்ந்து அவனை மையலாக நோக்கினாள் மாயா. அவள் கண்ணங்களோ சிவந்து போயிருந்தது. அவள் கண்ண சிவப்பை பார்த்தவனுக்கு அப்போதுதான் அவளின் நிலை புரிய, அவள் வெட்கத்தை அடக்கப்பட்ட சிரிப்புடன் பார்த்தான் ரோஹன். வேண்டுமென்றே அவளை சீண்ட எண்ணியவன் அவளை மேலும் நெருங்கி அவள் கன்னத்தை வருடியவாறு, என்ன டார்லிங், என்ன அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவ, உன் பேபியோட சின்ன தொடுகைய கூட உன்னால தாங்கிக்க முடியலையா, எதுக்கு உன் கண்ணம் இப்படி பிளஷ் பூசின மாதிரி சிவந்து போயிருக்க என்று ஹஸ்கி குரலில் குறும்பாக கேட்டான். ஆனால் அவளின் தடுமாற்றமும் கண்ண சிவப்பும் ஒரு ஆண்மகனாக அவளை ரசிக்க வைத்தது என்னவோ உண்மைதான். இவன் இவ்வாறு பேச பேச அவளுக்குள் உணர்வுகள் இன்னும் அதிகமாகிக் கொண்டிருந்ததே தவிர கொஞ்சம் கூட குறையவில்லை. அவனை மெல்ல விழி உயர்த்தி பார்த்தவள், ரோஹன் நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் என்று அவள் சொல்ல, அவனோ அவள் கண்களையே கேள்வியாக பார்த்தான். அது வந்து பேபி, இன்னைக்கு என் பர்த்டேவே இல்லை என்று முட்டி கொண்டு வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு மாயா சொல்ல, அவளை நன்றாக முறைத்து வைத்தவன், பொய் பொய், வாயை திறந்தாலே பொய், ஏண்டி உண்மையை பேசவே மாட்டியா நீ, எதுக்கு இப்போ போய் சொல்லி என்ன வெளியில கூட்டிட்டு வந்த என்று கடிந்து கொண்டவாறு நிமிர, அவன் விழிகளோ மாயாவின் பின்னால் பார்த்த காட்சியில் அதிர்ந்து விரிந்து கொண்டன.
அவளின் மீது சற்று கோபம் வருவது போல இருக்க, இப்போது நிகழ்ந்த அந்த காட்சி அது மொத்தத்தையும் உதறி தள்ளியது. மாயாவை பின்னாலிருந்து ஒருவன் கத்தியால் குத்தவர, உடனே சுதாகரித்த ரோஹன் ஒரு கையால் அவளை இழுத்து தானும் நகர்ந்து மறு கையால் அந்த அடியாளின் கையை சரியாக பிடித்து கொண்டான். டேய், யாரா நீங்க என்று கத்தியவாறு ரோஹன் விழிவிரித்து பார்க்க, அந்த அடியாளின் பார்வை மாயாவின் மேல் படிந்தது. தப்பிச்சிட்டா என்று சலித்து கொண்டவாறு பின்னால் இருந்து அவன் ஆட்களுக்கு கண்ணை காட்ட, இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மாயாவிற்குத்தான் தலையே சுற்றிவிட்டது. அவனோ கையை உருவி எடுத்து ரோஹனை அதே கத்தியால் குத்த வர, லாவகமாக அதை பிடித்து அவன் கையில் இருந்த கத்தியை தரையில் விழ செய்தவன் அவனை ஒரு புரட்டு புரட்டி எடுத்தான். அவனின் பின்னால் வந்த ஆட்களும் ரோஹனை தாக்க துவங்க, எல்லோரையும் அடித்து துவைத்தவன் ஒருவனின் காலரை பிடித்து, டே, யாரா நீங்க? இதுக்கட அந்த பொண்ணை கொல்ல வந்தீங்க? அவ அப்படி என்ன பண்ணா என்று கோபத்தோடு கத்தி கேட்க, அவனோ ரோஹனை தள்ளிவிட்டு ஓட ஆரம்பிக்க, ரோஹனின் அடியின் பலம் தாங்காது மற்ற அடியாட்களும் ஓட ஆரம்பித்தனர். கோபமாக தரையை காலால் உதைத்தவன் மாயாவை திரும்பி பார்க்க, அவளோ உதடுகள் தந்தி அடிக்க உடல் நடுங்க நின்று கொண்டிருந்தாள். அவர்களை பிடிப்பதை விட தற்போது மாயாவை கவனிப்பதே முக்கியமாக தோன்றியது. அவள் அருகில் வேகமாக சென்றான் ரோஹன். மாயா என்று அவன் அவள் தோள்களை தொட்டதும் அவள் இருந்த நிலையில் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் அப்படியே அவன் மேலேயே சரிந்து விழுந்தாள். அவள் மயங்கியதில் பதறியவன், மாயா, மாயா, கண்ணு திறந்து பாரு, என பாருடி மாயா என்று பதற்றத்தில் கத்த, அவளிடம்தான் அசைவே இல்லை. உடனே அவளை கைகளில் ஏந்தி கொண்டவன் தன் வண்டியை அங்கேயே விட்டுவிட்டு ஆட்டோ ஒன்றை பிடித்து அவளை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றான். அவன் விழிகளோ பதற்றத்தில் சற்று சிவந்து கலங்கி போயிருந்தது. உள்ளே மாயாவுக்கு சிகிச்சை நடந்து கொண்டிருக்க, ரோஹனோ சஞ்சய்க்கு அழைத்து விவரத்தை கூறியிருந்தான். அவனும் கீர்த்தியிடம் விடயத்தை கூறி அவளை அழைத்து வந்திருக்க, கைகளை பிசைந்தவாறு கதிரையில் பதற்றமாக அமர்ந்திருந்த தன் நண்பனை கண்ட சஞ்சய் அவன் அருகில் வேகமாக ஓடினான். சஞ்சய் அவனின் தோளை தொட, அந்த தொடுதலில் உணர்வு பெற்று அவனை நிமிர்ந்து பார்த்து, மச்சான், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, யாருன்னு தெரியல, தடி பசங்க அவளை கொல்றதுக்காக வந்தானுங்கடா, அவ அவ ரொம்ப பயந்து போயிருந்தா, எனக்கும் பயமா இருக்குடா, பாவண்டாவ என்று பிதற்றிய தன் நண்பனை பார்க்க சஞ்சய்க்கே ஆச்சரியமாகத்தான் இருந்தது. எப்போதும் நிதானத்துடன் இருப்பவன் இப்போது மாயாவுக்காக பதறினால் அவனுக்கும் அதிர்ச்சியாகத்தானே இருக்கும். சஞ்சய் கீர்த்தியை திரும்பி பார்க்க, ரோஹன் சொன்ன தகவலில் உடல் நடுங்க நின்று கொண்டிருந்தாள் அவள். எப்படி இருவரையும் சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் அவன் தயங்கி தயங்கி நிற்க, அப்போது வெளியே வந்த டாக்டர், யாரா அவங்க கூட வந்தீங்க? நீங்களா? அவங்க ஜஸ்ட் பயத்துலதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, வேற எதுவும் இல்ல. நான் ஷீ இஸ் ஆல் ரைட், நீங்க போய் பார்க்கலாம், கொஞ்ச நேரத்துல அவங்க கண்ணு முழிச்சிருவாங்க என்று சொல்லி முடிப்பதற்குள் ரோஹனோ வேகமாக அவளின் அறையை நோக்கி ஓடினான். அவள் கண்முழிக்கும் வரை வாசலில் நின்றவாறு அவளையே ரோஹன் பார்த்திருக்க, மெதுவாக கண்களை திறந்தவள் அவனை கலங்கிய கண்களோடு ஏறிட்டு பார்த்த, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பேபி என்று தழுதழுத்த குரலில் சொன்னாள். அவளிடம் வேக எட்டுகளுடன் சென்று அவளின் அருகில் அவன் அமர்ந்ததுதான் தாமதம். அவனை தாவி அணைத்திருந்தாள் மாயா. அவனும் அவளை ஆசுவாசப்படுத்தும் பொருட்டு அவளின் முதுகை நீவிவிட, தன் தோளில் உணர்ந்த ஈரத்தன்மையிலேயே அவள் அழுவது அவனுக்கு நன்றாகவே புரிந்தது. மாயா, இப்போ எதுக்கு அழுவுற? அதான் நான் இருக்கல, உனக்கு ஒன்றும் ஆகல, யூ ஆல் ரைட், பாரு என்று ரோஹன் அவளை சமாதானப்படுத்த முயல, அவங்க எதுக்கு என்ன கொல்ல வந்தாங்க? நான் என்ன பண்ண ரோஹன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னால அவங்க உன்னையும் ஏதாச்சும் பண்ணி இருப்பாங்க ரோஹன், எனக்கு பயமா இருக்குடா. என்ன அவங்க ஏதாச்சும் பண்ணிருந்தா கூட பரவாயில்ல, உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? இனிமே நீ இதுக்குள்ள வராது ரோஹன் என்று சிறு குழந்தை போல் விம்மி விம்மி அழுதாள். ரோஹனுக்கு அவளை எப்படி சமாதானப்படுத்துவது என்றே புரியவில்லை. அவன் எதுவும் பேசாது அமைதியாக இருக்க, இல்ல, நான் இப்போ எதுக்கு அழுவுறேன்?
கண்ணை தொடச்சுக்க மாயா. இங்க பாரு ரோஹன், நீ என் பக்கத்துல இருக்கப்போ என்னை யாரும் என்ன பண்ணிட முடியும்? நீ எப்பவுமே என் கூட இருப்பல்ல. என்னை விட்டு போயிடாத. உனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் அது என்ன மீறிதான் வரணும். என்னை விட்டு போயிடாதடா. போயிட மாட்டல்ல என்று அவனை இறுக அணைத்து மாயா அழ, ரோஹனுக்குத்தான் மனம் குற்ற உணர்ச்சியில் சிக்கித் தவித்தது. தன் கையை மடக்கி கண்களை மூடி அவளின் அணைப்பில் இருந்தவாறே தன்னை ரோஹன் நிதானப்படுத்த, இதை பார்த்து கொண்டிருந்த சஞ்சய்க்குத்தான் ரோஹனின் நிலை நன்றாகவே புரிந்தது. கீர்த்திக்கோ ரோஹன் மாயாவிற்கு பாதுகாப்பாக இருப்பதில் மனதிற்கு சற்று நிம்மதியாகவே இருந்தது. அப்போதுதான் சஞ்சய்க்கும் அன்று மாயாவை கத்தியோடு 2 பேர் தொடர்ந்ததும் தன்னை கண்டதும் அவர்கள் ஓடியதும் படமாக நினைவில் ஓட, உடனே இதை ரோஹனிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டான். அதன் பிறகு மாயாவை எப்படியோ சமாளித்து கீர்த்தியுடன் ஹாஸ்டலில் விட்டு வந்த ரோஹன் சஞ்சயுடன் அதே மைதானத்திற்கு சென்றான். மாயாவை ஏந்திச் சென்ற போது அவன் வண்டி எப்படி நிறுத்தப்பட்டிருந்ததோ அப்படியே இருக்க யோசனையோடு அதன் மேல் சாய்ந்து கொண்டான் அவன். எதுவும் பேசாத மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டியவாறு ரோஹன் அமைதியாக இருக்க, சஞ்சய்க்குத்தான் அவன் அமைதி சரியாகவே படவில்லை. ரோஹன், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா என்று சஞ்சய் பேச்சை ஆரம்பிக்க, ரோஹனும் நிமிர்ந்து என்ன என்ற ரீதியில் அவனை பார்த்தான். அது இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை மாயாவை ஃபாலோ பண்ணாங்கடா. அதுவும் கையில கத்தியோட. அது கூட அவளை கொல்றதுக்காகவா இருக்கலாம், I don't know என்று சஞ்சய் சொல்லி முடிக்க, ரோஹனுக்கோ தூக்கி வாரி போட்டது. என்னடா சொல்ற? அவளே குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அவளை போய் எதுக்குடா கொலை பண்ண ட்ரை பண்றானுங்க? எனக்கு என்னவோ இது சரியா படல சஞ்சய் என்று யோசனையோடு ரோஹன் சொல்ல, சஞ்சய்க்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. சஞ்சு, நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் என்று ரோஹன் சொல்ல, குழப்பமாக அவனை பார்த்தான் அவனின் நண்பன். என்னால முடியல. தினம் குற்றுணர்ச்சியா இருக்க அவளை ஏமாத்திட்டு இருக்கேனோன்னு. என்ன நடந்தாலும் சரி, நாளைக்கே அவகிட்ட போய் உண்மையை சொல்ல போறேன். அதை அவ எப்படி எடுத்துப்பான்னு எனக்கு தெரியல, ஆனா சொல்லியே ஆகணும் என்று அவன் சொல்ல, சஞ்சய்க்கு இதில் இன்னும் பதற்றமானது. ராக்கி, என்னடா இது? நானும் ஆரம்பத்துல நீ அவகிட்ட சொல்றதுதான் கரெக்டுன்னு யோசிச்சேன்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா மாயா கூட பழகுனதுக்கு அப்புறம் அவளை விட நல்ல பொண்ண உனக்கு கிடைக்க மாட்டான்னு தோணுது. இங்க பாரு, அவ ஜாலியா இருக்கா, குறும்பு பண்றாதான், இல்லைன்னு சொல்லல. அவர் ரொம்ப நல்ல பொண்ணுடா. இப்படி பொய்யா நடிக்கிறதுக்கு பதிலா அவளை நிஜமாவே லவ் பண்ணிட. கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்ல. ஆரம்பத்துல முடியாதுதான், ஆனா நீ அவளை அந்த கண்ணோட்டத்துல பார்த்தா உன்னால முடியும்டா. மாயாவை மிஸ் பண்ணிடாத. சஞ்சய் அவனுக்கு புரிய வைக்க முயல, அவனை எரித்து விடுவது போல பார்த்தான் ரோஹன். என்னடா விளையாடுறியா? உன்கிட்ட கேட்டுதானே இது ஸ்டார்ட் பண்ண. ஆரம்பத்துல இருந்து உன் பேச்ச கேட்டுதான் இங்க நிக்கிறேன். சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம பைத்தியம் பிடிக்குது எனக்கு. வராத லவ் வாவானோ எப்படி வரும்? அண்ட் யூ நோ வாட், என்னோட அப்பா அவரோட பிசினஸ் பார்ட்னர் சரணோட பொண்ணுக்கு என்ன பேசி முடிச்சுட்டு வந்திருக்காரு. எனக்கு அவகிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுக்கு நடுவுல மாயா வேற. நான் அவர் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் வாக்கு கொடுத்துட்டாரு. என்னால மாயா கூட கண்டினியூ பண்ண முடியாது, புரிஞ்சுக்கோ என்று ரோஹன் சொல்ல, வாட், என்னடா சொல்ற என்று அதிர்ந்தே விட்டான் சஞ்சய். அவனுக்குத்தான் அவன் நண்பனை பற்றி தெரியுமே. கொடுத்த வாக்கை மீற மாட்டான். அதுவும் தனக்காக தனக்கு நெருக்கமானவர்கள் கொடுக்கும் வாக்கையும் நிறைவேற்றாமல் விடமாட்டான். வெயிட் வெயிட், அப்போ நீயும் சரின்னு சொல்லிட்டியா? சஞ்சய் அதிர்ச்சியாக கேட்க, சரின்னு சொல்லல. ஆனா அப்பாவை அவமானப்படுத்துறது எனக்கு பிடிக்காது. அவர் என்ன நம்பி வாக்கு கொடுத்திருக்காரு. எந்த சிச்சுவேஷன்லையும் என்னால் அதை மீற முடியாது என்று பேசிய தன் நண்பனை இவன் என்ன லூசா என்ற ரீதியில் பார்த்து வைத்தான் சஞ்சய். ஒரு பெருமூச்சு விட்டவாறு, ஆல்ரைட், அப்போ நாளைக்கு அவகிட்ட போய் உண்மையை சொல்ல போறேன் அதானே என்று சஞ்சய் கேட்க, எஸ், என்னால் இதுக்கு மேல நடிக்க முடியாது. அவ என்ன புரிஞ்சுப்பா. அவ நல்ல மெச்சூர்டான பொண்ணுதான் என்று கூறிய தன் நண்பனை என்ன செய்தால் தகும் என்றிருந்தது சஞ்சய்க்கு. அதே நேரம் இங்கு ஹாஸ்டலில் இன்று நடந்த சம்பவத்தையே முற்றாக மறந்து தன்னவனின் அருகாமையில் தன்னை தொலைத்ததை எண்ணி தனியாக சிரித்து கொண்டிருந்தாள் மாயா. அவளை கன்னத்தில் கை வைத்து பார்த்து கொண்டிருந்த கீர்த்தி, ஜிலேபி,
நான் உன்னை கேட்டா என்ன தப்பா எடுத்துக்க மாட்டியே என்று கேட்க, தன்னை கேள்வியாக நோக்கியவளை பார்த்து கீர்த்தி, அது ஒண்ணும் இல்ல, நீதான் அந்த பொண்ணுன்னு ஏன் ஒரு ரூஹி கிட்ட சொல்லாம இருக்க என்று புரியாமல் கேட்டாள். எந்த பொண்ணு போண்டா என்று மாயா கேட்டு வைக்க, அவளை முறைத்த கீர்த்தி, ஐயோ அடியே, ராக்கி அண்ணாக்கு சாக்லேட் கொடுக்கிற பொண்ணு அது நீதானே? பட் அது அவருக்கு தெரியாதுல்ல, அதுதான் எப்போ சொல்ல போறேன்னு கேட்டேன் என்று புரிய வைக்க முயல வாய்விட்டே சிரித்தாள் மாயா. அது என்னவோ தெரியல போண்டா, இத்தனை நாளா சொல்லவே தோணல. அவனாச்சும் என்ன கண்டுபிடிப்பான்னு பார்த்தா அதுவும் நடக்கல. ஆனா இப்ப சொல்லிடலாம், நாளைக்கு சொல்றேன், ஓகேவா? நாளையில இருந்து பேபிய கட் பண்ணிட்டு உரிமையா ரூஹின்னு கூப்பிட போறேன். ஏன்னு தெரியல, கொஞ்ச நாளா அவனை ரூஹின்னு கூப்பிட முடியாம நான் தவிச்ச காலம்லாம் இருக்கு. இன்னும் அவகிட்ட சொல்லலைங்க, அதனால இருக்கும். இப்ப புரிஞ்சிருச்சு. இதுதான் விஷயமா, நாளைக்கு சொல்லிடுறேன். நான் சொன்னதும் என் ரூஹி ரொம்ப சந்தோஷப்பட போறான் பாரு என்று மாயா சொல்ல, ஹே சூப்பர்டி, நீதான் அந்த பொண்ணுன்னு ரோஹன்ஜி கிட்ட நீ சொன்னதும் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு? இரு நானே சொல்றேன். ஓடி வந்து உன்னை அப்படியே கட்டி பிடிச்சி, ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு என்று பேசிய கீர்த்தியின் நக்கல் தொனி மாயாவுக்கு நன்றாகவே புரிந்தது. காரணம், அவன்தான் அவளிடம் அப்படியெல்லாம் நடந்து கொண்டதே இல்லையே. சிறு இடைவெளி விட்டு நடந்து செல்பவனிடம் இதையெல்லாம் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அவளை முறைத்தவள் முகத்தை திருப்பிக் கொண்டு கோபம் போல் பாவனை செய்ய, ரைட்டு விடு, ஒரு ரூஹி பேபி கிட்ட அவரோட சாக்லேட் பொண்ணா நாளைக்கு ப்ரப்போஸ் பண்ண. ஏற்கனவே உன்னை அவர் காதலிக்கிறாரு, நீதான் அந்த பொண்ணுன்னு தெரிஞ்சா உன்னை ரொம்ப ரொம்ப காதலிப்பாரு. நீ எதுவும் யோசிக்காதன்னு, உன்னை அவருக்கு நிஜமாவே பிடிக்குண்டி என்று சொன்ன கீர்த்தியை பார்த்து இரு பக்கமும் தலையாட்டி சிரித்துவிட்டு கட்டிலில் படுத்து கொண்டாள் மாயா. அவள் நெற்றியில் முத்தமிட்ட கீர்த்தி, நிஜமாவே இன்னைக்கு ரொம்ப பயந்துட்டேன் ஜிலேபி. தேங்க் காட் உனக்கு எதுவும் ஆகல. சீக்கிரம் அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்துடலாம், சரியா? இனிமே தனியா எங்கேயும் போயிடாதடி. ஏனோ தெரியல, உன் கூட ரொம்ப அட்டாச்ட் ஆயிட்டேன் என்று பேசிய தன் நண்பியை பார்த்த மாயாவுக்கு நெகிழ்ச்சியாக இருந்திருக்க வேண்டும். ஹே, எனக்கு எதுவும் ஆகாது, லவ் யூ போண்டா என்று உணர்ச்சி பூர்வமாக அவள் சொல்ல, இடுப்பில் கை குற்றி அவளை முறைத்த கீர்த்தி, ஐயோடா, அது நாளைக்கு போய் உன் பேபி கிட்ட சொல்லி ஜிலேபி என்று கிண்டலாக சொல்லி, இருந்தாலும் நானும் உன்னை லவ் யூ தான் ஜிலேபி, நீ 100 ஆயுசுக்கு நல்லா இருக்கணும் என்று சிரித்தவாறு கூறிவிட்டு தன் படுக்கைக்கு சென்றாள். இத்தனை நேரம் கீர்த்திக்கு தெரியாமல் முகத்தில் மறைந்திருந்த குழப்பங்கள் எல்லாம் மீண்டும் மாயாவை சூழ்ந்து கொள்ள, யோசித்துக் கொண்டிருந்தவள் எப்போது தூங்கினாள் என்று அந்த நிலாமகளுக்கு மட்டுமே தெரியும். அப்படி மாயாவை சூழ்ந்து கொள்ளும் அந்த குழப்ப அலைகள் என்ன? அவளை கொல்ல வந்தவர்கள் எதற்காகத்தான் அவளை துரத்தி கொண்டிருக்கிறார்கள்? அவளை கொல்லுமாறு கட்டளையிடும் அந்த ஆசாமி யார்? இதையெல்லாம் ரோஹன் கண்டுபிடிப்பானா? அப்படியே கண்டுபிடித்தாலும் அவன்தான் அவளை காதலிக்கவில்லை என்று அடுத்த குண்டை கொண்டு வந்து போட போகிறானே. அதன் பிறகும் மாயா அவனுடன் இருப்பாளா? விடைகள் காண காத்திருக்கலாம் அடுத்த அத்தியாயத்திற்காக.